அவர்கிட்ட திரைத்துறை கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு ஒண்ணு நீங்க அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. அனுபவம் இல்லைன்னா யாருக்குமே அனுபவம் இல்லை. முதலமைச்சர் கூட அனுபவம் இல்லை. என்ன பண்ணலாம்? மக்கள் ஓட்டு போட்டாச்சு. அப்ப நாளடைவுல அனுபவத்தை வந்து கத்துக்க வேண்டியதுதான். பிறக்கும் போதே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எல்லாம் பிறக்கதே கிடையாது. விஷால் பிறக்கும் போதே நடிகன் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும்னா, அவர் என்ன ராஜ்மோகன் என்ன சொல்றீங்கன்னா, அவர் சினிமாவுல சம்பந்தப்படாதவரு அப்படின்னு சொல்றீங்க. ம். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல அமைச்சர்கள் இங்கேயே இருக்கிறாங்க. கடந்த காலத்திலேயே இருக்கிறாங்க. ஆமா சார். திமுக அரசுல இருக்கிறாங்க. அண்ணா திமுக அரசுல இருக்கிறாங்க. அந்த துறை சம்பந்தப்படாதவங்க. என்ன பண்ணலாம்? அறிவு இருக்கா? அப்புறம் ஏதாவது இடம் கூடமா பேசிடுவேன் நானு. ஏதாவது ஒரு காரணம் நீங்க இப்ப திரைத்துறை கொடுத்துருக்காங்கம்மா ராஜ்மோகன். அதுல அவர் வந்து செயல்பாடு சரியில்லைங்க. நாங்க 6 மாதமா பார்த்தோங்க. நாங்க இந்த கோரிக்கைலாம் கொடுத்தோங்க. இதை செய்யலைங்க, அதை செய்யலைங்க. அவர் செயல்பாடு எனக்கு வந்து எங்களுக்கு திருப்தி இல்லைங்க. அவர் வந்து இந்த துறையே தெரியாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாருங்க. அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஒரு 6 மாசம் போன ஒரு அமைச்சர் வந்த பிறகு உங்க விருப்பத்துக்கெல்லாம் இங்க போட முடியுமா அமைச்சரை? நான் கேட்கிறேன். தகுதி வேற வேணும். தகுதினா நீ எதை சொல்றீங்க நீங்க? அப்ப நம்ம வேற பார்வை கொண்டு போயிடுவோம். அது தப்பு அது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தகுதி? அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தகுதி பார்த்தா கல்வி தகுதி பார்ப்பீங்களா நீங்க? என்ன தகுதி பார்ப்பீங்க நீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா. இப்போ வந்திருக்கிற அமைச்சர்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லை. எல்லாமே புதியவர்கள். எந்த ஏன் கல்வி தகுதி கூட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை. எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு மட்டும்தான். யாரு? அந்த ஐஆர்எஸ் இருக்கிறார்ல அருள்ராஜ், அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த கல்வி தகுதியே இருக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவ தகுதி கூட